ஹாய்! வெல்கம் டூ டாக்டர் வைதேகிஸ் விளாக்ஸ். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஷாப்பிங் விளாக் தான். ஸோ இது வந்து பாண்டியில இருக்க போத்தீஸ்க்கு நான் வந்து ஷாப்பிங்காக போயிருந்தேன். ஸோ அங்க போயிட்டு என்னென்ன பார்த்திருந்தேன், எதெல்லாம் வந்து அஃபோர்டபுளா இருந்தது, எது ஓவர் பிரைஸ்ல இருந்தது, என்ன வாங்குனேன் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லா காட்டப் போறேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறோம் கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான், மகிழினி, அக்கா, தமிழினி எல்லாரும் போத்தீஸ் போயிருந்தோம். நாங்க வந்து பைக்ல தான் வந்திருந்தோம். ஏன்னா அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நீ ஷாப்பிங் போயிடு, ரிட்டர்ன் வரும்போது நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து போகும்போது நாங்க பைக்ல தான் போயிருந்தோம். கார்லாம் பார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நாங்க 5th ஃப்ளோர் போயிட்டோம். அங்க வந்து நமக்கு ஆக்சசரிஸ்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஃப்ளோருக்கு நாங்க போயிட்டோம். ஃபர்ஸ்ட் போயிட்டதுக்கு அப்புறம் நிறைய வந்து இந்த மாதிரி இயர் பீசஸ்லாம் வந்து நல்லா ரொம்ப கிராண்டா இருந்தது. அட் த சேம் டைம் ரொம்ப ஓவர் பிரைஸ்டா இருந்தது. எல்லாமே வந்து 450, 500, 600 அந்த ரேஞ்சில தான் இருந்தது. ஸோ அத கொஞ்சம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளவுசஸ்லாம் பார்த்துட்டு, அப்புறம் எகைன் நான் வந்து இந்த காஸ்மெட்டிக் செக்ஷனே போயிருந்தேன். இங்க பார்த்தோன்னா எதுவுமே ஆஃபர்ஸ்ல இல்ல. யூசுவலாவே வந்து நமக்கு வந்து இந்த டைம்ல எப்பவுமே இந்த கிளியரன்ஸ் சேல் போட்டுருவாங்க மேல. அது பெருசா ஆட்லாம் வராது. ஏன்னா வந்து அங்க இருக்க லோக்கல் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் போலியோ அதெல்லாம் சேல்ல போட்டுருவாங்க. பட் போகலன்றதுனால அது வந்து டேமேஜ்ன்னு கிடையாது. எல்லாமே வந்து புதுசா தான் இருக்கும். பட் ஆனா சேல்ல இருக்கும். ஸோ அத போய் செக் பண்ணலான்னு பார்த்தப்போ, ஒரு ப்ராடக்ட் கூட சேல்ல இல்ல. எல்லாமே வந்து ஃபுல் பிரைஸ்ல இருந்தது. இந்த கூலர்ஸ்லாம் நான் இன்னொரு செக்மெண்ட் ஆட் பண்றேன். இந்த கூலர்ஸ் நான் வந்து 100க்கு வாங்குனேன். பட் இங்க வந்து இது வந்து 280 260 வந்துச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா இருந்தது. சொல்லவே வேணாம், கிட்ஸுக்குலாம் வந்து எப்பவுமே யூசுவலா பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணும்போதே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வைப்பாங்க. பிகாஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் வாங்கி கொடுத்துருவோன்றதுனால. குழந்தைங்களுக்கு வச்சிருந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த மாதிரி ஹேர் பன்ஸ் எல்லாமே வந்து 70, 65 ருபீஸ் இந்த ரேஞ்ச்ல இருந்தது. ஆக்சுவலா இதெல்லாம் நார்மலா நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல வாங்கினாலே நமக்கு வந்து கிட்ட மேக்ஸிமம் 30, 35 தான் இருக்கும். நான் மகிழினிக்கு நான் அப்படிதான் வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதெல்லாம் 30, 35 ருபீஸ் ரேஞ்சில் தான் வரும். ஸோ வந்து எல்லாமே வந்து ஓவர் பிரைஸா இருந்தது. இந்த ஹேர் பேண்ட் செட்டா இருக்கட்டும், கிளிப்ஸ், நெயில் பாலிஷ் எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் பிரைஸா அந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. நான் வந்து விழுப்புரம்ல ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி போயிருந்தப்போ அங்க எனக்கு எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ்ல கம்மியா இருந்தது. ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கமே வந்து காஸ்மெட்டிக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்சசரிஸா இருக்கட்டும், இல்ல ஜுவல்லரிஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப கம்மியா இருந்தது. வேறஸ் இங்க பாண்டி போத்தீஸ் வந்து எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு சின்ன ஒரு ஹாரம் செட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பிளெயினான ஒரு குட்டீஸ்க்கு போடுற மாதிரி ஒரு செயின்ஸா இருக்கட்டும், இல்ல வெஸ்டர்ன் வேர்க்கு போடுற மாதிரி செட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்டார்டிங் 180, 260 இந்த பட்ஜெட்லயே தான் இருந்தது. எனக்கு வந்து இவ்வளவுலாம் வாங்கவே பிடிக்காது. இவ்வளவு தூரம் வந்து ஒரு 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 ரீவேல்யூ இல்லாத பொருள் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால வேணான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரே ஒரு சின்ன பேங்கிள் மட்டும் மகிழினிக்கு வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப்பர்ஸ். போத்தீஸ்ல இந்த ஒரு செஷன்ல இது ஒண்ணுதான் அஃபோர்டபுளா இருக்கும். இதெல்லாம் வந்து 200, 140, 130, 160 இந்த ரேஞ்ச்ல இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு போட்டு பார்த்தா வாங்கணும். நான் வந்து ஒரு ஸ்லிப்பர் சூஸ் பண்ணிட்டேன். பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஸ்லிப்பர் தான். பட் போட்ட உடனே பார்த்தேன்னா அந்த மேல இருக்க அந்த ஒயர் இது வந்து நல்லா வந்து காலை வந்து ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு. ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்ல, ஃப்ரீயா இல்ல. அதனால வந்து நான் எடுத்து சூஸ் பண்ணிட்டு எகெயின் நான் இது வந்து வச்சுட்டேன். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு விஷயம் கம்மியா கிடைக்குதுன்றதுக்காக கம்ஃபர்டபுளா இல்லாத ஒரு விஷயத்த வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் போடாமே வச்சிருப்போம். அதுக்கு நம்ம நல்ல காஸ்ட்லியா ஒரு ஒரு ஸ்லிப்பர் வாங்கி வச்சாலே உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ரீசெண்டா நான் வந்து பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் 2 3 ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். ஷூட்டோபியா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து அமேசான்ல நினைக்கிறேன். எக்ஸலண்டா இருந்தது. ஸோ நீங்க யாராவது ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதை சூஸ் பண்ணுங்க, நல்லா இருந்தது. ஸோ அது வந்து நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாட்டால இருந்து கொஞ்சம் சேல ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருந்தேன், அதான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால இது வந்து நம்ம வீட்டுல போட்டுக்கலாம், இல்ல எங்கேயாவது சும்மா வெளியே போனா போட்டுக்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நான் வாங்கல. ட்ரை பண்ணிட்டு நடக்கவும் செஞ்சேன். ஆனா எனக்கு பிடிக்கல. அதனால நான் சூஸ் பண்ணல. அங்க போயிட்டு கொஞ்சம் வந்து மகிழினிக்கான வந்து நைட் வியர்ஸ் வீட்ல போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். பட் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போத்தீஸே வரக்கூடாதுன்ற ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு கிடைச்சது. பட் ஓகே, இது இது வந்து சில பேருக்கு அஃபோர்டபுளா இருக்கும். அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பா ஓகே. நான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் பார்ப்பேன். அதனால வந்து எனக்கு இது கஷ்டமா தான் இருந்தது ஷாப் பண்றதுக்கு. கிட்ஸுக்கான ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே நிறைய கலர்ஃபுல்லா நிறைய வச்சிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் பிரைசஸ் எல்லாமே வந்து 1000 ருபீஸ், 990 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. மகிழோட ஸ்கூல் பேக் வந்து ஸ்கூல்ல இருந்தே கொடுத்ததுனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஷாப்பிங் முடிச்சுட்டு ஷாப்பிங்னா பெருசா ஒன்றும் பண்ணல. ஒரு ரெடிமேட் பிளவுஸ் எடுத்திருந்தேன், ஒரு ஒரு பேங்கிள் செட் எடுத்திருந்தேன், அப்புறம் ஒரே ஒரு ஒரு இயர் பீஸ் ஒன்று எடுத்திருந்தேன். எல்லாமே சிம்பிளா தான் அது. ஸோ காட்டுற அளவு பெருசுலாம் கிடையாது. எல்லாமே சேர்த்தே வந்து எனக்கு வந்து ஒரு 600 அந்த ரேஞ்ச்ல வந்திருந்தது.
முடிச்சுட்டு அவரு பிக்கப் பண்றதுக்கு வந்திருந்தாரு போத்தீஸ்க்கு. அப்படியே இறங்கி வந்துட்டு ஃபுல்லா அப்படியே ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இவ்வளவுதான் இந்த vlog. கண்டிப்பா இந்த குட்டி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து சண்டே அன்னைக்கு ரொம்ப ஜாலியா ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை, ஹாவ் அ நைஸ் டே. மகி பாய் சொல்ல எல்லாருக்கும். Bye. Hello, Jay.